ஸோ ஓகே மக்களே, நம்ம இப்போ வந்துட்டோம் வீடியோக்குள்ளே. நம்ம போன தடவை எப்படி விட்டு போனோமோ அதே மாதிரி தான் சூப்பர் மேனாகவே இருக்கோம். இன்றைக்கி நம்ம யூனிவர்ஸாக போக போகிறோம். அதாவது டக்குன்னு மாறும். அதை நீங்கள் எடிட்டிங் மிஸ்டேக் நினச்சிடக்கூடாது. அது நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி. ஸோ காட்டுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்க்கு இன்றைக்கி பஞ்சமே இல்லை. நான் வேறு லெவல் பேக்கேஜாக இன்றைக்கி கொடுக்குறேன், இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜொராசிக் பார்க் எங்கே இருக்குதுன்னு தெரியணும். ஏன்னா அங்கேருந்து தான் சம்பவமே ஆரம்பிக்குது. நம்ம சூப்பர் மேனாக மாதிரி ஜொராசிக் பார்க் எங்கேன்னு தேடிட்டு இருக்கேன் இந்த சமயத்தில். இது ஜொராசிக் பார்க் மாரியே இருக்குது. நம்ம போன வீடியோலேயே இந்த இடத்துல வந்திருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே கதவு கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இது பார்க்க ஜொராசிக் பார்க் மாரியே இல்லையே. ஒரு சின்ன மிருகம் கூட போலையே. ஓகே, இந்த சூப்பர் மேன் பவர் எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் கூடிய விரைவில். ஓகே மக்களே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் எந்த வீடியோ பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவை நான் எப்பயோ பண்ணுறதா இருந்தேன். ஆனால் எடிட்டிங் ப்ராப்ளம் தான் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. எடிட் பண்ணுறதுக்கு சோம்பேறியாக இருந்ததுனால நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அந்த கேப்பில் தான் ராபரி பாப் அப்படின்ற இந்த கேமை அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த கேமும் பார்க்கலன்னா போய் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் எடிட்டிங் மிஸ்டேக் நினச்சிடாதீங்க. நான் தான் சொன்னேன்ல, டக்குன்னு கட் பண்ணி காட்டுவேனே. இப்போ நம்ம ரயில்வே டேக்குக்கு போக போகிறோம். எதுக்கு அப்படின்னா, ரயிலை பார்த்து ரயில் ஸ்பீடாக போகுதா இல்லை நான் ஸ்பீடாக போகிறேன்னா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்குது சூப்பர்மேன் பவர். ஆனால் நம்ம ஹோம்லேண்ட் மாரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இருங்க, இது வெடிக்குதான்னு பார்ப்போம். வெடிச்சுதுன்னா இஸ் ஓகே. என்னடா இது, ஒருவேளை லேசர் ப்ரூஃப் போட்டிருப்பாங்களோ? ஏங்க, லேசர் கண்டினியூஸாக விட்ற, ஆனால் எதுவுமே ஆகலைங்க. கிளிச் ஆயிடுச்சு. போக மாட்டேங்குது. என்ன என்னால் பார்க்க முடியல, இப்படியே பண்ணுதே. ஆனால் நம்ம ஒரு ட்ரெயின் தான்ப்பா, எந்த டேமேஜ் ஆகலை. ஓகே, நான் அதை பீட் பண்ணியே ஆகணும். அதுக்குள்ளே அது தேய்ச்சிச்சு, அது கிளிச் ஆயிடுச்சிங்க. ஓகே, இப்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்மளால் கார் ஓட்ட முடியாது, கார் ஓட்ட தேவையும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கிட்ட தான் இருக்க சூப்பர்மேன் பவர். சூப்பர்மேன் மாரி பறந்து இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பிட வேண்டிதான். அப்படியே பறந்து நம்ம ஸ்பேஸ்க்கு போக போகிறோம். ஸ்பேஸில் போன வீடியோவில் ஏலியன்ஸை பார்த்துருப்பீங்க. அந்த ஏலியன்ஸை பார்த்து அதை கதம் பண்ண போகிறோம். நம்மள இந்த ஒரு வீடியோலேயே எல்லா இடத்துக்கும் நம்ம போக போகிறோம். இன்றைக்கி வீடியோ செம்ம ஃபன்னாக இருக்க போது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள். என்டர்டைன்மெண்ட்க்கு பஞ்சமே இல்லை. என்ன தெரியணுன்னு பார்க்குறீங்களா? இது ஏதாவது எனக்கு பிடிச்ச கார் இருந்தால் பண்ணலான்னு நினச்சேன். இது இப்போ நம்மளால் பண்ண முடியல, ஏன்னா நம்ம சூப்பர்மேன் பவரில் இருக்கோம். ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த சேலஞ்சும் நம்ம பண்ணுறோம். காரை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அதை என்ச்சை பார்த்துட்டு வரோம். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் இது என்ன கடலா? ஆமாம், இந்த இடத்துலேருந்தே பில்டிங்லாம் தெரியுது. நம்ம எவ்வளோ உயரத்தில் இருக்கோன்னே தெரில பாருங்களேன். ஓகே, இப்போ கடலை நோக்கி போகலாமா, வானத்தை நோக்கி போகலாமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம வானத்தை நோக்கி போகலாம். வானத்தை நோக்கி போய் நம்ம ஏலியன்ஸை பார்த்து ஏலியன்ஸை கொண்டுட்டு வந்துடலாமா? ஏன்னா போன வீடியோலேயும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஏலியன்ஸ் கிட்ட செம்மடி வாங்கினேன் நான். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன்னா அது நிலவுங்க, நிலவுக்கே போனேன். ஆனால் இந்த தடவை நம்மக்கிட்ட சூப்பர்மேன் பவர் இருக்குது. போய் ஒரு வழி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துட்டு ஃபன் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோக்கு போதுமான சப்போர்ட் கிடச்சிச்சு, கண்டிப்பாக நான் இந்த கார் சேலஞ்ச் பண்ணுறேன். இப்போ நம்ம போகலாமா? ஓகே, வந்துட்டோம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, சூப்பர்மேன் பவர் வச்சு நிலவுக்கு தான் வந்திருக்கோம். நிலவில் நம்மளோட சூப்பர்மேன் பவர் வேலை செய்யாததுனால நம்ம கன் எடுத்துப்போம். நிலவில் நம்மளோட பவர் வேலை செய்யாது. ஸோ நம்ம நார்மல் மனுஷனாக தான் இருக்க முடியும். சுற்றி பார்ப்போம். ஏன்னா போன தடவை எங்கேருந்து வேணாலும் வருவானுங்க ஏலியன்ஸ். ஸோ பார்த்தீங்களா, போன தடவை நான் தனியாக இருக்கும் போது அடிச்சிட்டிங்கடா. இந்த தடவை வாங்கடா. இந்த தடவையும் தனியாக தான் வந்திருக்கேன். ஆனால் கலாஷ்னிகாலுன்ற ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ராக்கி பாய் யூஸ் பண்ணதுடா. ஐயோ, இன்னும் இவ்வளோ பேர் வரானுங்க பாருங்க. எங்கேருந்துடா இருக்கீங்க நீங்களாம்? ஒவ்வொருத்தரும் ஒரு கலரில் இருக்கானுங்க. இங்கே பாருங்களேன், அடுத்த லைன் பச்சை லைன் போயிடுச்சா, மஞ்சள் லைன், திரும்பவும் பச்சை லைனு மஞ்சள் லைனு அந்தமாரி போயிட்டுருக்காரு. கிட்ட வந்துட்டானுங்க. கண்டிப்பாக நம்ம சாவ போகிறோம்னு நினைக்கிறேன்.
ஐயோ ஏய் இருங்கடா டேய் இருங்கடா நீங்கள் இருங்கடா கொஞ்ச நேரம் இருங்கடா கொஞ்ச நேரம் இருங்கடா டே எப்படி அடிக்கிறானுங்க பாருங்கள். இவனுக்கு தான் இப்படி போட்டு அடிச்சு எனக்கு துரோகம் பண்ணுறானுங்க. நீங்களும் எனக்கு துரோகம் பண்ண பார்க்குறீங்களே. இந்த வீடியோக்கு இன்னமும் யாரும் லைக் கொடுக்காம பார்த்துட்ருக்கீங்க. அதனால தான் என்னால் பவராக இதுங்களை சுட முடியலை. லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே லைக் கொடுத்துட்டீங்களா? ஐயோ யாருமே லைக் கொடுக்கலையா? அதனால தான் நான் யாரையும் கொல்ல முடியல. ப்ளீஸ் லைக் கொடுத்துக்கோங்க. எவ்வளோ ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி இந்த வீடியோ பண்ணுறது தெரியுமா? ஏய் சொல்கிறேன் இருடா டேரன். இந்த இடத்துல பிஜிஎம் போட முடியாதே, போட்டால் காப்பிரைட் இஷ்யூ கொடுத்துருவானுங்க. ஓகே ஏய் இருங்கடா. எவ்வளோ பேரும் கண்டிப்பாக சாக போகிறேன். ரத்தம் தெரியுதுங்க. ஐயோ கொன்னுட்டானுங்கடா. இப்போ நம்ம ஜாம்பி உலகத்துக்கு தான் வந்திருக்கோம். உலகமாக போகலாம். இன்னுங்க பாருங்கள் ஜாம்பி உலகத்தையே நம்ம மான்ஸ்டர் ஜுராசிக் பார்க்காக மாற்றப்போம் நம்மளையா. இங்கே பாருங்கள் என்ன ப்ரோ அன்லாக் பண்ணி விட்டேன் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா பாருங்கள் டைனோசார் 52 தட்டினா வந்துச்சு. இப்போ டீரெக்ஸ் வேணுமா? ஜுராசிக் வேர்ல்டுலேயே டீரெக்ஸ் தான் மெயினு. ஸோ டீரெக்ஸையும் இறக்கி விட்டாச்சு. பார்த்தீங்கல்ல, நம்ம ஜாம்பி வேர்ல்டையும் ஜுராசிக் வேர்ல்டையும் ஒன்றா சேர்த்துட்டோம்ல. ஓகே எப்படி 50 தட்டினா என்ன வரும்? இது இப்பயும் இதாக வந்திருக்கு. இது பேர் என்னன்னு தெரிலங்க. இந்த டைனோசர் பேர் என்னன்னு எனக்கு தெரில. அங்கே பாருங்கள் ஸ்விம்மிங் பூலில் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த டைனோசரோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது ஜுராசிக் வேர்ல்டு படத்தில் இதோட பேர் ப்ளூ அப்படின்ற மாரி வரும். அது எனக்கு தெரியும். ஆனால் இந்த டைனோசர் பேர் என்னன்னு தான் எனக்கு தெரில. ஓகே அங்கே பாருங்கள் ஒரு ஜாம்பி இருக்குது. நம்ம இப்போ எருமை மாடை இறக்கி விடுவோமா? எருமை மாடு கூட எனக்கு தெரியும். இதெல்லாம் எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னா சொல்லி கொடுக்குறேன். இனி வரக்கூடிய ஃப்யூச்சரில் நான் நினைக்கக்கூடிய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக கிடச்சிச்சு அப்படின்ட்டுனா நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே நான் செய்கிறேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கணும். கமெண்ட் பாக்ஸ் எம்டியாக தான்டா இருக்குது, ஏதாவது பேசுங்களா? ஓகே 6 தட்டினா எலிஃபண்ட் வருது. ஓகே 6 தட்டினா யானை வருது பார்த்தீங்களா? ஓகே இன்னும் நிறைய இருக்குது. ட்ராகன்லாம் இருக்குது. ட்ராகன் மேலாம் ஏறி சவாரி பண்ணலாம். பைக் எடுத்துக்கலாம். இந்த பைக் எடுக்கிறதே ஒரு பாட்டாக காட்டுவேன் நான். இப்போ நம்ம வேறு உலகத்துக்கு போகிறோம். அதாவது இந்த உலகத்துலேருந்து வேறு உலகத்துக்கு போகலாமா அப்படி சொல்லி கேட்குறேன். போகலாமே, அதில் என்ன தப்பு இருக்குது? ஓகே இதோட இதை கட் பண்ணிக்கிட்டே நம்ம மறுபடியும் போகலாம். இப்போ நம்ம குதிரையில் வந்திருக்கோம். குதிரையில் தான் பண்ண போகிறோம். குதிரையில் பட்டுன்னு ஏறிட்டு இறங்கிட்டு அப்புறம் நம்மளுக்கு குதிரை வேலை செய்யாது. ஏன்னா டைனோசர் காலை பாருங்கள், அது விரல் சைஸ்க்கு தான் நம்ம இருப்போம் போல் இருக்குது. குதிரையில் போனால் நசிக்கிறோங்க. வேகமாக போகணுன்னா காரு தானே முக்கியம். 500 கூப்பிட்ருக்கேன். எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த காரில் ஏறி சுற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட இந்தியன் பைக்ஸ் அந்த கேம்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதாவது நம்ம போட்ட வீடியோஸ்லாம் பாருங்கள். ஓகே இங்கே பாருங்க, இது ஜாம்பி வேர்ல்டு கிடையாது, நார்மல் வேர்ல்டு தான். ஆனால் டைனோசர்லாம் எப்படி சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம போன தடவை ஒரு இதுங்களாம் எப்படி தெரியுமா இங்கே வந்துச்சு? நான் ஒரு கதை சொல்லட்டுமா? போன தடவை சூப்பர் மேனாக மாதிரி ஜுராசிக் பார்க்குக்கு போய் அங்கே டைனோசர்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்தோம், எல்லாத்தையும் கொன்று. அதுக்கு இதுங்களாம் ஒன்றா சேர்ந்து ரிவெஞ்ச் எடுக்க வந்துடுச்சிங்க. அப்படி கதை சொல்லலாமா? ஓகே காரை இங்கே நிற்பாட்டிட்டு பாம்பு வச்சு அப்படியே இந்த காரை பிளாஸ்ட் பண்ணிடுவேன். ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டேன். எவ்வளோ இது சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். இதனால் மக்களுக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குங்க. நான் சும்மா ஃபன்னுக்காக வர வச்சது. ஆனால் மக்கள் இவ்வளோ ஆபத்தாக சந்திப்பாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நம்ம பண்ண தப்பை நம்மளே தீர்த்தரலாமா? ஓகே ஓகே ரெண்டா இப்போ எது தட்டுறதுன்னே எனக்கு தெரியலையே. கார் தட்டுவோம். ஓகே ப்ளூ கலர் கார், அங்கே ஒரு ஆரஞ்சு கலர் கார் நிற்கிது. அதுவும் நான் தான் வர வச்சேன். பார்த்தீங்களா? என்ன ப்ரோ பட்டுன்னு கட் பண்ணிடுச்சு, எடிட்டிங் ப்ராப்ளமா அப்படி சொல்லி கேட்காதீங்க. அதான் சொன்னேன்ல, ஒரு இதாக கட் பண்ணி காட்டுவேன். இது ஒரு வித்தியாசமான ட்ரை. கட் பண்ணி இந்த உலகத்தையும் அந்த உலகத்தையும் மேட்ச் பண்ணி காட்டுவேன். இது வேறு செப்பரேட் யூனிவர்ஸ் அப்படின்னு சும்மா கதை சொல்லலாம். எல்லாமே கேம் ப்ளே தானே. ஓகே பாருங்க இந்த உலகம் ஜாம்பிஸ். ஓகே ஃபஸ்ட் டைம் இந்த ஜாம்பி உலகமும் ஜுராசிக் உலகமும் ஒன்றா சிங்காக பண்ணிட்டேன்ல. வேறு லெவல்றா நான்.
ஏய் டீரெக்ஸ், இதுங்க கால் சைஸு கூட நம்ம இல்லை. இப்போ போகலாமா? பார்த்தீங்களா நடு இதில் என்ன ப்ரோ பண்ணிகிட்டு இருக்குன்னா ட்ராகன் மேலே பறந்துட்டுருக்கோம். நம்ம யார் கேம் ஆஃப் த்ரூன்ஸ்லேருந்து ட்ராகனை ஓட்டிகிட்டு வந்து, அது யாருன்னா கேம் ஆஃப் த்ரூன்ஸ் ஹீரோயின் தான் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம்ல. சும்மா சொல்லுவோம், கேம் ஆஃப் த்ரூன்ஸ்லேருந்து ட்ராகனை மட்டும் இல்லை ஹீரோயினையும் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா தெரியாது, அப்படியே எங்கேயாவது போகலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா ஏறிட்டேன், ஓட்டிட்டேன், மேலேயும் வந்துட்டேன். ஆனால் எப்படி கீழே இறங்குது? அங்கே நம்ம வீடு இருக்குது, எப்படி நான் கீழே இறங்குவேன் தெரியலையே. அப்படியே குதிச்சிருவோமா? பேசாமல் குதிச்சிட்றா கைப்பில்ல, எதுவும் ஆகாது இந்த நம்பிக்கையில் குதிச்சிட்டேன். ஐயோ எவ்வளோ கீழே இருக்கு பாருங்க, கண்டிப்பாக செத்துருவேன். வேண்டாம். ஐயோ செத்துட்டேனே. மறுபடியும் வந்துட்டேன். அந்த உலகத்தில் நம்ம செத்து இந்த உலகத்தில் வந்துட்டோம். அந்த உலகத்தில் தான் நம்ம செத்துட்டோம். ஏன்னா அந்த உலகத்தில் நீங்கள் யாருமே லைக் பண்ணலை. இந்த உலகத்துலையா லைக் பண்ணுங்கடா. ஓகே, ஓகே இதான் ட்ராகன் நம்பர். இதை போட்டிங்கன்னா ட்ராகன் வந்துடும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு சில வேலைகள்லாம் செய்யணும். அதையெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். இப்போயே சொல்லிட்டா சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. ஓகே, இதுலேருந்து பறக்க தெரியுது, ஆனால் இறங்க தான் தெரியல. ஒருவேளை பிரேக் தட்டணுமோ தெரியலையே. இந்த எங்கே பாருங்கள் எவ்வளோ டைனோசர் சுற்றிட்டு இருக்குன்னு. நம்ம வீட்டிலேருந்து தொடங்கி எவ்வளோ தூரம் டைனோசர்ஸ் கூடயே சேர்ந்து ட்ராகனும் வேறு. இந்த ரணகாலத்துலேயும் குதூகலம் கேட்குதுல்ல. அப்படி தான் இருக்குது. ஹீரோயின் மேலே ட்ராகனில் ஓட்டிகிட்டு போகாது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வைப்பு தாங்க வருது. ஸோ செம்மையாக இருக்குது கேமு. ஓகே, ஏன்னா மேலே போக போக பனி மூட்டை அதிகமாகிட்டுருக்கு. இது ஜாம்பி உலகன்றதே மறந்துட்டேன். ஐ திங்க் இந்த பனியில் தான் ஏதோ கலந்துருக்கு, அதனால தான் ஜாம்பி வைரஸ் பரவி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எதுவும் ஆகலை பாருங்களேன். வடிவேல் காமெடி மாரி எத்தனை இது வந்தாலும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது. அங்கே இறக்க தெரியலங்க, சுற்றிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அது இறங்க தெரியல, அதான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். எப்படி பண்ணி இறக்குது ஏக்கா சொல்லுக்கா? என் கூட ஒய்யாயிரமாக உட்காந்துருக்கேன், எப்படி இறங்குது சொல்லுக்கா? பிரேக் தாங்க தட்டணும், தெரிஞ்சு போச்சு. இந்த பிரேக் பட்டன் அமுத்திக்கிட்டே கீழே இறங்குனா இறங்கிடுவோம். கற்றுக்கிட்டல. இப்போ பாருங்கள் என்னோடய ஆட்டத்தை. ஆனால் இங்கே பாருங்கள் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட மிருகங்க இருக்குங்க. மிருகத்துக்கூடயே சேர்ந்து ஜாம்பியும் இருக்குங்க. ஏதாவது ஒன்று வந்தாலே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லை எவ்வளோ வருதே. இல்லை வேறு நம்ம ட்ராகனில் பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துக்கே நம்ம எதுவும் கடவுள் மாரி இருக்குல்ல. ஆனால் செம்மையாக இருக்குங்க. அங்கே பாருங்கள் நம்ம வீடு ஸ்விம்மிங் பூலை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஊர்லேயே ஸ்விம்மிங் பூல் வச்சு வீடு கட்டினவன் நான் மட்டும்தான், வேறு எவனும் கட்டலை. அப்போ இந்த ஊர்லேயே நான் தானே பணக்காரன். மேலே அப்படியே எங்கேயாவது பார்க் பண்ணுவோமா? அங்கே பாருங்கள், அங்கே எத்தி பார்த்தாலே டைனோசர் தான் தெரியுது. வீட்டு மேலேயே ஜிம் வச்சுருக்கோம். ஓகே, இறங்கிடுவோம். இறங்கி என்ன பண்ணுறது? இப்போ கன் எடுத்து ஒவ்வொரு டைனோசராக போட்டு தள்ளுவோமா? இருங்க, டைனோசரை கொல்ல முடியுதான்னு பார்க்கலாம். இது அங்கே இது பால் ஊட்டி தானே, இதை கொல்லலாம். ஏன் ப்ரோ இதெல்லாம் கொல்ற அப்படின்ட்டுனா கொண்டு தான் ஆகணும். அது சும்மா பார்க்குறேன், சாவுதான். பால் ஊட்டியில் அதனால நம்மள எதுவும் பண்ணலை. மாடை சுட்டுட்டாங்க. மாடு நம்மக்கிட்ட ஓடி வருது. மாடு நம்மளை கொல்ல வருதுங்க. ஆனால் அதையும் நம்ம கொண்டுட்டோம். இதை கொண்டு பார்க்கலாம். கடிக்க போகுது. வேகமாக சுடு வேகமாக சுடு. கொண்டுட்டேன்ல. நான் உயிர் கொடுத்ததை நானே கொண்டுட்டேனே. நான் ரொம்ப மோசமானவன். ஆனால் அதுதான் நம்மளுக்கு வேணும். நான் சொல்கிறேன், சாவு. ட்ராகனை சுட்டு பார்ப்போமா? ட்ராகன் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இது சுட்டு பார்ப்போம். இதனால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இது ஸ்விம்மிங் பூலில் இருக்குது. இதனால் வெளியே வர்றதே கஷ்டம். இங்கே பாருங்கள் நம்மளை கொன்னே ஆகணும்னு துடிக்குது. இதுங்கிட்ட விளாண்டு போர் அடிச்சு போச்சு. நம்ம டீரெக்ஸ் கிட்டே விளாண்டு பார்க்கலாம். ஜுராசிக் பார்க்லேயே எனக்கு டீரெக்ஸை தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன டைனோசரை பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் டீரெக்ஸ் கிட்டேயே நம்ம கடி வாங்கி சாவலாமா? நம்ம டீரெக்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது, அதுக்கிட்ட கறி வாங்கி சேர்த்துடலாம். டிபி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கும் மிகப்பெரிய மோட்டிவேஷனாக அமையும். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை விட ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.